என்னடா இது 370 பிரியாணி 370 பிரியாணின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ண வந்துட்டே இருக்குன்னு பார்த்தா பிரணீத்ன்றவரோட ஸ்டாண்டப் காமெடி ஷோல இமாச்சுன்ற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீங்களே போய் பார்த்துட்டு வாங்களேன். चिकन बिरयानी खाई वो भाई होगी 360-370 रुपए की। फिर वो कहती घर छोड़ाओ। महा यार 370 रुपए लगे हैं, मगर वसूल तो करूंगा मैं। அவர் டேட் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு 370 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்துரு. நல்ல வேலை 370 ரூபாய் வேஸ்டா போயிடுமோன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கான பலன் இப்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல வேற பீக் மைண்ட் செட்னு சொல்லி ஒருத்தன் ஸ்டேஜ்ல இருந்து கமெண்ட் பண்றான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க கைஸ், அவன் லவ் பண்ற பொண்ணு வீட்டுல ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பர் செம்முக்கு 50K இவன் செப்டோ ஓட்டி அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா உண்மையா ஒரு லவ்ன்றது அதான். நம்ம கிட்ட இருக்க கடைசி 100 ரூபா கூட அவங்க கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம நம்மளால கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இருக்கணும். அப்படி நமக்கு மனசு இருந்தாதான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம அந்த பொண்ணுகிட்டே போகணும். நீங்க எதையோ ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு திரும்பி ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க கிட்ட போகாதீங்க. இந்த மாதிரி ஒரு சில தற்கூறிங்களாலதான் நிறைய பொண்ணுங்க இன்னைக்கும் இன்செக்யூரிட்டியில நிறைய பசங்கள்ட்ட பேசுறதுக்கோ பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லி இன்னைக்கும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இது ஓகே, நார்த் சைடு நடந்துச்சு, ஆனா நம்ம ஊர்லயும் கண்டிப்பா இந்த மாதிரி ஆளுங்கலாம் இருப்பாங்க. சோ அதனால உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ட்ட நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க.